நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். இடராமல் காத்தார். கண்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார். கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். மனாந்திரம் கழிப்பானதே கர்த்தர் என் முன் சென்றதாலே. வனாந்திரம் கழிப்பானதே கர்த்தர் என் முன் சென்றதாலே. ஏதுமில்லா என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லா என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன். உம் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு
அருளுகிறபடியால் மகிமை. கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 29 வரைக்கும் வாசிப்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? தம்முடைய நாம மகிமைக்காக, அவருடைய சத்தியம் பிரஸ்தாபம் அடைவதற்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, கர்த்தரண்டை வந்து சேர்வதற்காக எடுத்து அவர் பயன்படுத்தும் கருவிகள், ஆட்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க? இங்கே அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள், வல்லமை படைத்தவங்க, பலம் நிறைந்தவங்க, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏதோ ஒரு சிலர் இருக்கிறாங்க, அநேகராக இல்லை. ஏன் அப்படி செய்தாராம்? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த ஞானம் இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, புத்தி குறைவானவங்களை, படிப்பறிவு இல்லாதவங்களை, பேதையானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போன அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், சீஷர்களை பார்க்கலாம். அவர்களை குறித்து அவங்க நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்துட்டு சொன்னாங்களே, படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், ஆனால் இவ்வளோ புத்தியாக பேசுகிறாங்களே, இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ அறிவாக பேசுகிறாங்களே. இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அதனால தான் பேதமை உள்ளவர்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இவ்வளோ ஞானம் கிடைத்திருக்கிறது என்று அன்றைக்கு பேதுரு பேசும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. படிப்பறிவே இல்லை, இவ்வளவு அறிவாக பேசுகிறாங்க, கருத்தாக பேசுகிறாங்க, கேட்கிறதற்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் புரியுது. அந்த அளவுக்கு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை குறித்து பேசுகிறாங்களே என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்திலே பைத்தியமானவைகளை, பேதைகளை, படிப்பறிவு இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம். அப்படியே பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பலமுள்ளவங்க, எல்லா விதத்திலையும் பலமானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தமக்கென்று பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறாராம். பலவீனரை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளலாம். அவர் பெரிய ஐஸ்வர்யவனாய் இருந்தவர் தான்,
படிப்பில் தேறினவராக இருந்தவர். ஞானம், அறிவு, வேதமெல்லாம் நல்லா தெரியும். எல்லாத்துலேயும் அவர் நல்ல மேன்மையான ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவர் ஒரு பலவீனர். அவருக்கு ஒரு பலவீனம் இருக்குது. அவர் கலாத்திய சபைக்கு போகும்போது கூட பலவீனத்தோடு தான் போனாராம். முதனாக போகிறார், ஒரு பலவீனனாக தான் போனார். அவரை பார்த்து கலாத்தியர் ஆண்டவரை பற்றி பேசுகிறவங்களே இப்படி பலவீனமாக நோய் பிடிச்சி அவங்களுக்கு நிற்க பலம் இல்லாமல் பேச பலம் இல்லாமல் இருக்கிறாங்களே என்று அவர்கள் இடறி போகவில்லையாம். இந்த பலவீனமான பவுலை அவர்கள் தேவ தூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் ஏற்றுக்கொண்டார்களாம். அவர் பவுலே சொல்லுவர், கலாத்தியர் 4 அதிகாரம் 13, 14, 15, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அங்கே கலாத்திய பட்டணத்துக்கு போறாரு. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கலாத்திய பட்டணத்துல இருந்த ஜனங்க அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளோ சந்தோஷமா அவருடைய பலவீனத்தை பார்க்கல, அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அரோசிக்கலை, அருவருக்கலை, அற்பமாக எண்ணலை, கனப்படுத்தினாங்க. தேவதூதனுக்கு ஒப்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டாங்களாம். அதே போல் தனக்கு நேரிட்ட பலவீனத்தை குறித்து தான் ஒரு பலவீனன் என்பதை கொரிந்து சபைக்கும் எழுதுவார். என்னை நானே உயர்த்தாத படிக்கு, என்னை நானே மேன்மைப்படுத்தாத படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது குட்டும் சாத்தானின் தூதன். நான் என்னை உயர்த்தும் பொழுதெல்லாம் அது என்னை கொட்டும். அது ஒரு முள், குட்டும் சாத்தானின் தூதன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7வது வசனம். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. இது அவருக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே கர்த்தரிடத்தில் உருக்கமாக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணும், இந்த குட்டும் சாத்தானின் தூதன் என்னை விட்டு போகணும், நாங்கள் உங்கள் ஊழியத்தை நான் பலத்தோடு செய்யணும், மனதார சந்தோஷமாய் எனக்கு நீங்கள் தந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆகவே இந்த பலவீனம் என்னை விட்டு போகும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ரொம்ப உருக்கமாய் கர்த்தரிடத்தில் 3 முறை வேண்டிக் கொண்டான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி தான் சொன்னார். எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்போ கர்த்தருடைய பலம் உனக்குள்ள விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டாராம். இப்படி பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படியே உள்ளவைகளை அவ்வமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி எல்லாம் நிறைவாக இருக்குது, பரிபூரணமாய் எல்லா சம்பத்தும் ஆசீர்வாதங்களும் உண்டு. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் ஒன்றும் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, படிக்க முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க, இப்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பிரயோஜனமே இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் பிரயோஜனம் இல்லை, நான் வாழ்கிறதே வீணான ஒரு வாழ்க்கை என்று இன்னைக்கு இல்லாதவங்க நினைப்பாங்க, அற்பமாக எண்ணப்பட்டவங்க நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள தான் விரும்புகிறார். அவர்களை எடுத்து
மேன்மைப்படுத்தி அவர்களை உயர்த்தி அவர்களை கொண்டு தேவன் மகிமைப்படுகிறார். ஏன் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இப்படி இருக்குதான்? மாம்சமான எவனுமே தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான், பெருமைப்படக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அப்படி செய்தாராம். நல்ல உயர்ந்த கல்வி இருந்தால் அதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. எனக்கு நல்ல கல்வி திறமை இருந்ததுனால தான், ஞானம் அறிவு போதிய நல்ல ஞானம் எனக்கு இருந்ததுனால தேவன் என்னை அழைத்தார் அப்படின்னு ஒரு கால் நம்முடைய அறிவை குறித்து, ஞானத்தை குறித்து, கல்வி குறித்து மேன்மை பாராட்டலாம். இல்லை, வசதிகள் வாய்ப்புகள் உலகத்தில் எல்லாமே இருக்குது, அப்படி இருந்து அழைச்சா கர்த்தர் எனக்கு எல்லாமே நல்லபடியாக இருந்ததுனால தான், எல்லாம் எனக்கு அமைப்பாக இருந்ததுனால தான் கர்த்தர் என்னை அழைத்தார் என்று தன்னை குறித்து எவனுமே மேன்மை பாராட்டக்கூடாது. மகிமை எல்லாம் கர்த்தருக்கு தான். ஏன்னா ஒன்றுமே இல்லை. இழிவாய் அற்பமாய் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நீ தெரிந்து கொண்டார், என்னை அழைத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், என் வாழ்விலே மாற்றங்களை தந்தார் என்று கர்த்தருடைய நாமத்தையே உயர்த்தத்தக்கதாக தேவன் இப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை மாத்திரம் அப்படி தெரிந்து கொண்டார் என்று அல்ல, பொருள்களையும் அப்படிதான். நல்ல நல்ல பொருட்கள் இருந்தால் அதையெல்லாம் ஒரு காரியத்துக்கு அவர் தெரிந்து கொள்ளாமல் அற்பமான பொருள்கள், அற்பமான ஒரு சில பொருள்களை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்கலாம். சிவந்த சமுத்திரம், எவ்வளோ பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கணும். அதற்கு தேவன் மோசே கிட்ட சொன்னார், ஏன் என்கிட்ட வந்து முறையிடுற? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்றார். அப்படியே அவன் கோலை நீட்டினான். சமுத்திரம் ரெண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பாதை கொடுத்தது. ஒரு வெட்டாந்தரை உண்டானது. ஒரு கோல், அவன் எப்பயும் கையில் வச்சிருந்த கோல், ஏன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் மீதியான் தேசத்தில். அந்த கோலை கையில் வச்சிருக்கிறான். ஒரு அற்பமான ஒரு கோல் தான் இவ்வளோ பெரிய சமுத்திரம் ரெண்டாய் பிளப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அதை எடுத்து பயன்பட வைத்தார். அப்படியே வேதத்தில் பார்க்கலாம். தாவீதை பார்க்கலாம். ஒரு இளைஞன், கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சத பிறவி. அங்கே இஸ்ரவேல் படைபலமே பயந்து நடுங்கிறாங்க. அவன் காலையில் வந்து உயரமான இந்த மலைகளை நின்று சத்தம் போடுவான், உங்களில் யாராகிலும் ஒருவர் வந்து என்னை மேற்கொண்டால் நாங்கள் எல்லாரும் பெலிசியர் உனக்கு அடிமை, என்னை மேற்கொள்ளலாம், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்று சொல்லுவான். படைபலம் இராணுவம் நடுங்குது. ராஜா சவுல் ராஜா அவரும் நடுங்குகிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேசத்தை இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருந்த தேசமே பயந்து நடுங்குது. அப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தை வெல்லுவதற்கு, அவனை முறியடிப்பதற்கு ஒரு கல், ஒரு கவன், ஒரு கவனில் ஒரு கல்லை வைத்து தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறான். பட்டயம் இல்லை, கேடகம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு அற்பமான ஒரு கல். அது ஆற்றில் போய் பொறுக்கிட்டு வந்த ஒரு கூழாங்கல், 5 கற்களிலே ஒரு கல். அதை செலக்ட் பண்ணி கவனில் வச்சு அடிப்பான் பாருங்க. அவன் கோலியாத்தின் நெற்றியில் புதைந்து அவனை அப்படியே கீழே தள்ளிச்சு. அவன் மேலேயே ஏறி நின்று அவன் பட்டயத்தையே எடுத்து அவனுடைய கழுத்தை அறுத்து தலையை தனியாக தூக்கிடுவான். ஒரு கல், அது அற்பமான ஒன்று தான். அதுபோல் நம்ம நிறைய பார்க்கலாம் வேதத்தில். தேவன் அற்பமான பொருளை கொண்டு அற்புதங்கள் செய்தார். சிம்சோனை எடுத்துக்கொள்ளலாம். அன்றைக்கு பெலிசியரால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த பாடுகள், துன்பங்கள், அவங்க பயங்கரமாக இவங்களை ஒடுக்குனாங்க. சிம்சோன் 1000 பெலிசியரை கொன்று குவித்தான். சிம்சோன் 1000 பெலிசியரை கொன்று குவித்தான். ஒரு கழுதையின்
தாடை எலும்பை வைத்து, அங்கே ஒரு கழுதை செத்து கிடக்குது, அதோடைய தாடையின் எலும்பு, அந்த எலும்பை வைத்து 1000 பெலிஸ்தியரை கொன்று குவிக்கிறான். அப்படியே கிதியோனை எடுத்துக்கொள்ளலாம். மீதியானியரை முறியடிப்பதற்கு அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை, ஒரு மண்பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவெட்டி. இதை கொண்டு மீதியானியரை முறியடிக்கிறாங்க. இப்படி பொருட்கள் இன்னும் நிறைய பைபிளில் பார்க்கலாம். அற்பமான பொருட்கள். இது என்னத்துக்கு யூஸ் ஆக போகுது, இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் எடுத்து வீசிடுவோம் அப்படின்னு நம்ம எவ்வளோ பொருட்களை நம்ம வீசுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அற்பமான மனிதர்களை இன்றைக்கி சமுதாயத்தில் இழிவாக எண்ணப்படுறாங்க, அற்பமாக எண்ணப்படுறாங்க. தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்படியே பொருட்களை எடுத்துக்கொண்டால் அற்பமான பொருட்கள், அதை கொண்டு தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்படியே ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மனிதர் மீதும் பொருட்கள் மீதும் ஒரு இடத்தின் மீதும் கூட அப்படிதான். ஒரு இடம், ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன், தேவாதி தேவன் மாம்சமானார். மனுமக்களை மீட்பதற்கு, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு மனிதனாய் பிறக்க வேண்டும். எந்த ஊரில் பிறக்கலாம், எந்த ஊரை தெரிந்து கொள்ளலாம் என்று தேவன் ஒரு ஊரை செலக்ட் பண்ணினார். இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு ஊர் 1000களில் சிறியது. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே உள்ள 1000களில் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியானவர். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியானவர். ஒரு பெரிய ராஜா, ராஜாதி ராஜா. அவர் இந்த பூமியில் வந்து உதிக்கப் போகிறார். அதுக்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஊர், பெரிய பெரிய ஊரெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்குது. இருந்தாலும் வேதத்தில் தீர்க்க தரிசனம் 1000களுக்குள் நீ சிறியது. மீகா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். 1000 ஊர்களிலே அது ஒரு சின்ன ஒரு ஊர். அதை தேவன் தாம் உலகத்தில் மனிதனாய் வருவதற்கு அந்த பெத்லெகேமை தெரிந்து கொள்ளுகிறார். அதை போலவே தான் கலிலேயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். கலிலேயா என்று சொல்லப்படக்கூடிய இடம் ரொம்ப அற்பமான ஒரு இடம், இழிவாய் கருதப்பட்ட ஒரு இடம். அந்த கலிலேயா என்றாலே அது பரியாசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு. ஒரு மனிதனை பரியாசமாக திட்டணும், ஒரு பாவி, மோசமானவன், ஒரு கலவரக்காரன் என்று ஒரு மனிதனை மட்டமாக இழிவாக அற்பமாக சொல்லணுமா இருந்தால் கலிலேயன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ இழிவாக எண்ணப்பட்ட ஒரு இடம்தான் கலிலேயா. ஏன்னா ஏசாயா அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். முன்னமே அவர் தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 600-650 ஆண்டுகளுக்கு முன் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்தவன். அந்த நாட்களிலே அவன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவுமே இந்த கலிலேயாவை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக உரைத்த வாக்கியங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வசிமா. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால்
அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டி. அந்த கலிலியா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செபுலோன், நப்தலி என்பதெல்லாம் கலிலேயா வட்டத்தில் உள்ளது. செபுலோன், நப்தலி, நாசரேத், கானாவூர், நாயின், இப்படியெல்லாம் கப்பர்நகும் எல்லாமே அந்த கலிலேயா வட்டத்தில் உள்ளது, கலிலேயாவுக்குள்ள சேர்ந்தது. அந்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு அறுவடை, அதே போல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவர்கள் மேலே இருந்த அடிமைத்தனம் எல்லாத்தையும் முறியடித்து மீதியானியருடைய நாட்கள் நடந்தது போல நுகத்தடியை முறித்து தோளின் மேல் இருக்கிற எல்லா பழுவையும் நீக்கி மிலாற்றை நீக்கி ஆளோட்டிகளால் வந்த வேதனைகளையெல்லாம் நீக்கி அந்த கோலையெல்லாம் முறித்து அந்த தேசத்துக்கு, அந்த கலிலேயா தேசத்துக்கு தேவன் ஒரு பெரிய விடுதலையையும் வெற்றியையும் மகிமையையும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு இடம். தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் வந்த பொழுது அவர் 33 வருடம் அவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார் மனிதனாக. அதில் கடைசி 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருட ஊழியத்தில் அதிகமாய் அவர் போன ஒரு இடம் என்றால் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்க்கலாம். கலிலேயா, கலிலேயா, கலிலேயா என்று அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். கலிலேயாவை விருப்பத்தோடு அவர் அதை நேசித்து அந்த இடத்துக்கு போனார். ஊழியம் துவங்கும் பொழுது அந்த ஊழியத்தின் துவக்கத்திலேயே அவர் போன முதல் இடமே கலிலேயா தான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் பார்த்தா இப்போ ஏசாயா சொன்ன அதே வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த செபுலோன் நப்தலி நாடான அந்த கலிலேயாவுக்கு தான் முதல்ல போகிறார். அங்கே ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு மரண இருள் அந்தகாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவம் அவர்களை கட்டி இருக்கிறது, பிசாசு அவர்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அங்கே போகிறார், இருள் அகன்று போகிறது, அந்தகாரம் நீங்கி போகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் கலிலேயாவிலே செபுலோன் நப்தலி என்ற இடத்துல வீச ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துல சொல்லியிருக்குது வேதத்தில், வாசிங்க மத்தேயு 4:12 பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது ஏசாயா மூலம் உரைக்கப்பட்டது நிறைவேறத்தக்கதாய் அப்படி நடந்தது என்று கீழே எழுதியிருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது. இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு இடம், இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு இடம். பிலிப்பு ஒரு முறை நாத்தான்வேலை பார்த்து, நியாயப்பிரமாணத்திலையும் மோசேயுடைய ஆகமங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை, மேசியாவை நாங்கள் பார்த்தோம். அவர் நாசரேத்து ஊரில் உள்ளவர், யோசேப்பின் குமாரன்
அவர் தான் ஆண்டவராகிய இயேசு முன்னறிவித்தவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவான் பிலிப்பு. உடனே அதுக்கு நாத்தான்வேல் சொல்லுவான், ஏன்னா நாசரேத் என்பது கலிலேயா வட்டத்தில் உள்ளது. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ? போயும் போயும் நாசரேத்திலேயா இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு வருவார், பாவிகளை ரட்சிக்கிற ரட்சகர் அங்கே வருவார். நாசரேத் அது எப்படிப்பட்ட ஊர்? அதில் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்க முடியுமா? அங்கே எந்த நன்மையும் வராது என்று தான் சொல்லுவான். அப்படி என்றால் கலிலேயா எப்படி மட்டமாக நினைக்கப்பட்டது? நாத்தான்வேல் அப்படி சொல்கிறான். கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்தை குறித்து அவ்வளோ மோசமாக சொல்லுவான். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 45-46 பார்க்கலாம். அடுத்து இயேசுவை குறித்து இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது ஒரு கூட்டம் கேட்பாங்க, அது எப்படி? கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுத முடியாது. வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. கலிலேயிலிருந்து தான் எழும்பி வருவார். ஏன்னா அவர் நாசரேத்து ஊரில் உள்ள மரியாள் பெற்ற பிள்ளையாக இருந்தார். மரியாள் தான் ஆண்டவரை இயேசுவுக்கு தாய். ஆகவே கலிலேயாவில், அந்த கலிலேயா வட்டத்தில் உள்ளதான் நாசரேத். அது எப்படி? அப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்புறதுக்கு வாய்ப்பில்லை. யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 41. வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். கிறிஸ்து என்றார். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். கலிலேயாவில் இருந்தா வருவாரு. 51 52 அதே ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். கலிலேயா அங்கிருந்து எந்த நன்மையுமே வராது. அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப முடியாது. அது மகா மட்டமான ஒரு இடம். ஒரு பாவி அவனை இழிவுபடுத்துவதற்குத்தான் கலிலேயன் என்பாங்களாம். புறஜாதி என்று இழிவா சொல்றதுக்கு கலிலேயன் என்று சொல்லுவாங்களாம். ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஒருவனை சொல்லணுமா இருந்தா கலிலேயன் என்று சொல்லுவாங்களாம். அப்படிதான் இயேசுவை கலிலேயன் என்றார்கள். அந்த கலிலேயனாகி இயேசுவோடு நீ கூட இருந்தவன் தானே என்று பேதுருவை கேட்பாங்க. இயேசுவை அவ்வளோ இழிவா கேவலப்படுத்தி சொல்லுவாங்க. மத்தேயு 26:69 பாருங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றான். கலிலேயனாகிய இயேசுவோடு கூட நீ இருந்த நான் பார்த்தேன். இயேசுவை கலிலேயன் என்று அற்பமாக சொன்னாங்க. பேதுருவையும் அப்படிதான். நீ கலிலேயன், உன் பேச்சு வெளிப்படுது. நீ பேசும்போது இவன் வாய் திறக்காமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இவன் பேசுகிறான். இவன் பேசும்போது சொல்லுறாங்க நீயும் கலிலேயன் தான், ஏன்னா உன்னோட பேச்சே வெளிப்படுத்துது என்று மார்க்கு 14:70 சொல்லப்பட்டிருக்கும். இப்படி கலிலேயன் என்று அற்பமாய் எண்ணப்பட்ட இடம்தான் கலிலேயா. தேவனாகிய கர்த்தர் ஊழியத்திற்காய் அவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். விருப்பத்தோடு அந்த ஊருக்கு போவார், அந்த ஜனங்களை நேசிப்பார். அந்த கலிலேயாவில் மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் அந்த 3.5 வருட ஊழியத்தில் அவர் 33 அற்புதங்கள் செய்திருக்கிறார். 33 அற்புதங்கள். மற்ற ஊர்களை விட அவர் சென்ற எவ்வளவோ இடங்களை இஸ்ரவேல் முழுவதும் சுற்றி நடந்தார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை, வசனத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் செய்த அற்புதங்களில் கலிலேயாவில் மாத்திரம் அவர் 33 அதிசயங்களை செய்தார்.
அவர் வாயை திறந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது ஊமைகள் மூலம்தான் பேசினார். வெளிப்படையாக பரலோகத்தை பற்றி அவர் பேசலை. ஒரு ஊமை மூலம், ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பரலோகம் எப்படி இருக்கும் என்று தான் விவரித்தார். அப்படி கலிலேயாவிலே மாத்திரம் 19 ஊமைகளை பேசினார். எப்படி அவர் கலிலேயாவை ரொம்ப நேசித்தார். அவர் செய்த அற்புதங்கள், முதல் அற்புதமே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, கானா ஊரில் செய்தார். கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டு இருந்தார். திராட்சரசம் குறைப்பட்டது. மரியாள் வந்து சொல்லுறாங்க, இப்படி திராட்சரசம் குறைஞ்சி போச்சு, ஸ்திரீ உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருடைய வேலை வந்தது. வேலையாட்களை பார்த்த அந்த கச்சாடியில் தண்ணீரை மொண்டு நிரப்புங்கன்னு சொல்லுவார். பந்தி விசாரிப்புக்காரங்களிடத்தில் அதை எடுத்து நீங்கள் பரிமாறுங்கன்னு சொல்லுவார். தண்ணி திராட்சரசமானது. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் அந்த பிந்தின திராட்சரசம் அத்தனை ருசிகரமாக இருந்ததாம். மணவாளன் இடத்துல போய் கேட்குறாங்க, இவ்வளோ ருசிகரமான திராட்சை ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்களே, முதல்ல கொடுக்காம என்று கேட்குறாங்க. அப்படி முதலா ஆண்டவராகி இயேசு இந்த பூமியில் அவர் அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார் கானாவூர் கல்யாண வீட்டில் என்றால், கானாவூர் அந்த கலிலேயா வட்டத்தில் உள்ளது. இந்த கலிலேயா மாவட்டத்தில் உள்ளது தான் கானாவூர். முதல் அவர் அற்புதம் செய்ததே கானாவூர். அப்படியே அவரை சீசர்கள் பின்பற்றி வரணும். சீசர்களை அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். பாவிகள் மனம் திரும்பணும். ஆகவே மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்தார். இதை எல்லாருக்கும் சொல்லணும். இவருக்கு பின்பு எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தமக்கு தன்னை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் அநேக சீசர்களை அவர் அழைத்தார். அப்படி அழைத்த சீசர்கள் கலிலேயாவிலிருந்து அவர் சீசர்களை அழைக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வரைக்கும் வாசிங்க. மார்க்கு. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். கலிலேயா கடலிலே மீன் பிடிக்கிறாங்க. பேதுருவும் அவனுடைய சகோதரனும். அவங்க கலிலேயா வட்டத்தில் உள்ளவர்கள், கப்பர்நகூமில் உள்ளவங்க. கத்தர் அழைக்கிறார். வலையை விட்டுட்டு கத்தருக்கு பின்னாடி வந்தாங்க. அடுத்து கீழே வாசிங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடமிட்டு சற்று அப்புறம் போகும்போது செபதேயின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். சீசர்கள் அவருக்கு பின்னாடி வர்றதுக்கு, அவரை பின்பற்றி வருவதற்கு, அவர் வைத்து போன அடிச்சுவடை பின்பற்றி வருவதற்கு, இவருக்கு பின்பு இந்த சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறதற்கு அவர் அப்போஸ்தலர்களை, சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்த இடம் கலிலேயா. அவரோடு கூட ஊழியத்திலே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் ஊழியம் செய்தாங்க. ஊழியத்திற்கென்று பெண்களும் கூட இருந்தாங்க. ஊழியத்தில் கூட வராங்க. தங்கள் ஐஸ்வர்யத்தினாலேயும் ஊழியம் செய்தாங்க. ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திப்பதற்கு அந்த ஐஸ்வர்யம் பயன்பட்டது. அநேக ஸ்திரீகள் ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதுவும் கலிலேயாவில் இருந்து தான். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 55வது வசனம் 55.
மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகளும் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கலிலேயாவிலிருந்து கர்த்தரோடு ஊழியத்தில் பங்கு பெற்ற அநேக ஸ்திரீகளும் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது அவங்களாம் அது நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஊழியத்திலே இருந்த அநேக ஸ்திரீகள் கலிலேயாவிலிருந்து அவங்க ஊழியத்துக்கு வந்தவங்க. இந்த கலிலேயாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட கலிலேயா எவ்வளவு இழிவா எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டதோ அதற்கு பன்மடங்கு ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்தை விரும்பி அந்த இடத்துக்கு சென்று அநேக அற்புதங்களை செய்து ராஜ்யத்தின் ஊமைகளை எல்லாம் அறிவித்து ஜனங்களுக்கு மன திரும்புதலை கொடுத்து அங்கிருந்து ஊழியத்துக்கு சீசர்கள் அநேக பெண்கள் இவங்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாசரேத்து ஊர் நஸ்ரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் நாசரேத்திலே போய் தங்கியிருந்தார். நாசரேத் அது மரியாளுடைய ஊர். எப்படி இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டிருந்த கலிலேயா அது உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஊர் தான் நாசரேத். அந்த மரியாளின் ஊர் கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊரிலே இருக்கிற மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்படுகிறார். அங்கிருந்து ஒரு பெண்ணை தான் அந்த கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருக்கிற மரியாள் என்ற ஒரு கன்னிகையை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பூமியிலே மனிதனாய் வர வேண்டும், தேவன் மாம்சமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண் ஒரு பெரிய பட்டணத்தில், ஒரு நல்ல ஊரில், ஒரு புகழ்பெற்ற ஊரில், வசதிகள் நிறைந்த ஒரு பட்டணத்தில் அல்ல, ஈனமாய் இடுக்கத்துக்குள்ளே இருக்கிற கேவலமாக ஏளனமாக பேசப்படக்கூடிய அற்பமான அந்த கலிலேயா அங்கே இருக்கிற ஒரு ஊர் தான் நாசரேத். அதில் இருந்து மரியாளை தெரிந்தெடுத்து அவள் மூலம் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வருகிறார். அதில் இருக்கிற ஒரு ஊர் தான் கப்பர்நகும். இந்த கலிலேயா வட்டத்தில் உள்ளது தான் கப்பர்நகும். அந்த கப்பர்நகும் என்பது சர்வதேச மீன் பிடிக்கக்கூடிய ஒரு துறைமுகம், ஒரு பெரிய துறைமுகம். இப்பயும் போனால் கப்பர்நகும் கலிலேயா கடல் அங்கே ஓடிட்டுருக்கோம். பேதுரு மீன் வியாபாரம் செய்த இடம் அப்படின்னு காட்டுவாங்க. மத்தேயு வரி வசூல் பண்ணின இடம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. மீன் அந்த கப்பர்நகுமிலே மீனை பிடித்து விற்று வியாபாரம் செய்த பேதுருவை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படியே இங்கே வரி வசூல் பண்ணின மத்தேயுவை தேவன் அங்கிருந்து தான் அழைத்தார். அந்த கப்பர்நகுமில தான் ஆண்டவராகிய இயேசு பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கும் பொழுது வீட்டுக்கு போவார். அப்படியே ஜுரத்தில் இருக்கிறார். அவருடைய கையை பிடித்து தூக்கி எடுப்பார். படுக்கையில் இருந்த அந்த பெண்ணை அவள் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். அந்த அற்புதம் நடந்த இடம் அது கலிலேயா. கலிலேயாவிலே உள்ள கப்பர்நகும் என்று பார்க்கிறோம். ஒரு ஏழையான ஒரு விதவை இருக்கிறா நாயேன் என்ற ஒரு ஊரில். அவள் ஒரு விதவை, கணவனை இழந்தவள், ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான். அந்த மகனும் வாலிப வயதில் செத்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு பாடையில் கொண்டுட்டு போகிறாங்க. அந்த தாயோ அழுது கொண்டு வருகிறாள். ஸ்திரியே அழாதே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு அந்த பாடைக்கிட்ட வந்து அதை சுமந்தவங்க அப்படி நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சானான்.
எத்தனை பெரிய ஒரு அற்புதம்! அந்த தாய்க்கு எத்தனை மகிழ்ச்சி! இழந்து போன பிள்ளைய நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா! இப்படி கலிலேயா எத்தனை அது இழிவான ஒரு இடமோ அதை மென்மேலும் 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 தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல கால் வைத்து அதை புகழ்ச்சியாக்கினார். பிற்காலத்திலே அதை மகிமைப்படுத்தினேன் என்பது தீர்க்க தரிசனம். எசாயா 9:2 வசீமா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல, முந்தின நாட்களில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தா நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலம் என்று ஒரு காலத்தை ஏசாயா குறிப்பிட்டார். பிற்காலம் என்றால் அந்த பிற்காலம் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வரக்கூடிய காலம். அவர் வந்தார். இந்த வேத வாக்கு நிறைவேறும்படி ஏசாயா சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தேவன் அதை மகிமைப்படுத்தினார். எத்தனை மகிமை! வேதத்தில் எடுத்துக்கிட்டா சுவிசேஷங்களை படிக்கும் பொழுது கலிலேயா 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 என்று எத்தனை இடத்துல அவர். அப்படியே அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே, நடமாடின நாட்களிலே அநேக தரம் அவர் கலிலேயாவுக்கு சென்றார். அந்த ஜனங்கள் மீது, அந்த ஊர் மீது அத்தனை அன்போடு பாசத்தோடு. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு ஸ்திரீகள் தேடி போகிறாங்க. அவருடைய செத்த சரீரம் அதற்கு பரிமள தைலம் போடுறதுக்கு ஸ்திரீகள் போகிறாங்க. இவ்வளோ பெரிய கல்லறை அடைச்சிருக்குதே, அந்த கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று வியாகுலத்தோடு போவாங்க. அங்கே பார்த்தா கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. தேவதூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸ்திரீகளை பார்த்து கேட்டாங்க, உயிருள்ளவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார். அவர் கலிலேயாவிலே உங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டுருக்கிறார். அங்கே போனால் அவரை பார்க்கலாம் என்று சொல்கிறாங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கலிலேயாவுக்கு போங்க. உயிர் தெழுந்த இயேசு அவர் கலிலேயாவுக்கு தான் போனார். ஊழியம் துவக்கம் கலிலேயாவில் தான் துவங்கப்பட்டது. சீசர்களை போக சொல்லும்படி இங்கே தூதன் சொல்கிறான். கலிலேயாவுக்கு போங்க, அவரை அங்கே காண்பீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் வரைக்கும் அவங்களுக்கு காட்சி அளித்தார், பேசினார். கடைசியா அவர் தம்முடைய சீசர்களை அதிகாரம் கொடுத்து புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க என்று கடைசியா அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது சீசர்களை எல்லாரையும் அவர் எந்த இடத்துல கூட்டி வைத்து அப்படி சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 பாருங்க. 16 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 அப்போஸ்தலர்களையும் கூப்பிட்டார். இந்த இடத்துக்கு வாங்க என்று குறிக்கப்பட்ட இடம் கலிலேயா. கலிலேயாவிலே குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே மலையிலே 11 பேரும் போனாங்க.
கர்த்தர் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். கடைசியா சீசர்கள் எல்லாரையும் கலிலேயாவுக்கு தான் வரவழைச்சார். அங்க வைத்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. அவர்களையெல்லாம் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. நான் சொன்னதையெல்லாம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இப்படி ஆண்டவராகிய இயேசு இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட கலிலேயாவை எடுத்து அவர் மகிமையுள்ளதாக்கினார். கலிலேயா என்றால் கர்த்தருடைய மகிமை விளங்கின ஒரு இடம். கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிகம், பேசின ஊமைகள் அதிகம், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர். கர்த்தர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவராக இயேசு அவருடைய நாட்களிலே அதை மகிமைப்படுத்தினார். இப்பையும் மகிமையாக தான் இருக்குது. அருமையானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒருவேளை சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்படலாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம அற்பமாக கருதப்படலாம். மனிதர்கள் நம்மை குறித்து இழிவாக, ஏளனமாக, பரியாசமாக பேசலாம். நம்முடைய சூழ்நிலையும் அதுபோல் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் நம்ம காணப்படலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுவார், மனுஷருக்கும் தூதருக்கும் கூட நாங்கள் வேடிக்கையாக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 4:9-10 வாசிங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், உலகத்துக்கும் மனுஷருக்கும் தூதருக்கும் நாங்கள் ஒரு வேடிக்கையாக்கப்பட்டோம். அடுத்த வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். பார்க்குறவங்கெல்லாம் பைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம். இவங்கெல்லாம் நல்லா அறிவாளி, படிப்பில் தேறினவை, வேதம் நன்றாய் தெரியும். பவுலுக்கு பைத்தியம் என்று தான் பேர் வந்துச்சு. இழிவாய் எண்ணப்பட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு எத்தனையாய் மகிமைப்பட்டார். இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது பவுல் எழுதின புஸ்தகங்கள் எத்தனை, இந்த நிரூபங்கள், சபைகளுக்கு அவர் எழுதின காரியங்கள், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். அதை தான் எடுத்து எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. எத்தனை மகிமையான வார்த்தைகள் அவர்களுக்கு தேவன் அருளினார். ஆனால் உலகத்துக்கு வேடிக்கையாக இருக்குது, மனுஷருக்கு வேடிக்கையாக இருக்குது, தூதர்களுக்கும் வேடிக்கையாக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர் என்று இங்கே சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு நம்மையும் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம யார் உயர்த்துறா, மேன்மைப்படுத்துகிறா, நம்மளை கேவலமாக பேசுறதுக்கு தான் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மிடத்தில் குறைகளை கண்டுபிடித்து நம்மளை குற்றப்படுத்தி நம்முடைய மனதை புண்படுத்துகிறவங்க இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு கலங்குறோமா? கவலைப்படக்கூடாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு நம்மக்கிட்ட தான். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளையும் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே,
நமக்கு இந்த பூமியில் மகிமை வேணும், பூமியில் புகழ்ச்சி வேணும் என்பதெல்லாம் விட கர்த்தருடைய நாளிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அவரை தரிசிக்கவும் நம்ம மறுரூபம் அடையவும், அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு போதுமானது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறோம். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் ஒன்றுமில்லாத நமக்கு கொடுக்கிறார். அவருடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். கண்ணாடியில் பார்க்கிறதை போல அவருடைய மகிமையை காணக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. மகிமையை காணப்போகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அதே சாயல், அவருடைய சாயல், அந்த மகிமையின் சாயல், அதே சாயலாய் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வெளிப்படக்கூடிய நாள் சமீபம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, யுத்தங்களின் செய்திகளை கேட்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படக்கூடிய காலம் சமீபம். தன் மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ள கர்த்தர் வெளிப்பட போகிறார். அந்த நாளிலே நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். அதே சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். தேவன் தந்த பெரிய ஸ்லாக்கியம். உலகத்தில் எத்தனையோ குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் உலக காரியங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த மேன்மையை தேவன் எனக்கு தந்தாரே என்று நம்ம சந்தோஷப்பட வேண்டியவங்க. ஆகவே அந்த நாளிலே நம்ம யாருமே வெட்கப்பட்டு போகாதபடி நாம் அனைவரும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு மகிமை ஆண்டவரே, மெய்யாகவே நீர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறீர். அந்த நாளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தைரியம் உள்ளவர்களாய் உம்மை எதிர்கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான தெய்வ பிள்ளைகள் அனைவரையும் அப்படி ஆசீர்வதியும். உலகத்திலே நாங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம், இழிவாய் கருதப்படலாம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் உமது மகிமையை அடையத்தக்கதாய் எங்களை தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.